இது வந்து RS2 தான், சேம் தான். இந்த இது RS2 டிபி வைஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் கார்டும் இருக்குது, MT-15 இருக்குது, அப்புறம் வந்து அப்பாச்சிக்கு இருக்குது. அது என்ன ரேட்லேருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 2800 ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ரேட் இது ஃபுல் கிளாஸ் வண்டி ஃபுல்லாக கீழே விடாதாக்கும் வண்டிக்கு ஒன்றுமே ஆகாது. அதுக்கு வாரண்டி இதெல்லாம்? இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. ஒரு பிரச்சனை நீங்கள் போய் உடச்சா தான் வண்டி கஷ்டப்பட்டு உடைக்க முடியாது ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி பிரச்சனை. மேலே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நைட் டைம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த நைட்டில் நம்ம ரொம்ப பிரைட்டஸ்ட் தேவைப்படுறவங்க வந்து இதை போட்டுப்பாங்க. நார்மல் போடுறது வந்து அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது, இது பயங்கர பிரைட்டாக இருக்கும். இதுலேயே H4, H7, H8 மல்டி கலரா ப்ரோ? இல்லை, சிங்கிள் ஒயிட் மட்டும்தான். அதில் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது மெயின் வந்து 2300 வரைக்கும் வருது. இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வாரண்டி. வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது வந்து H4 இருக்குது, H7 இருக்குது, H8 இருக்குது, 9 எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு பைக்கும் மாறும். அது இது வந்து கிக்ஸரோட பழைய கிக்ஸர் இருக்குது, அதுக்கான வைசர். இது கிக்ஸரோட 150க்கு இந்த ரெண்டுமே. கிக்ஸர் 250 இந்த வைசரு. கிக்ஸரோட விங்லைட். இதெல்லாம் என்ன ரேட்டில் வந்து ப்ரோ ஸ்டார்ட்? 300லேருந்து இருக்குது. உங்களுக்கு இதே பிளாஸ்டிக்கில் வந்தீங்கன்னா 150 ரேஞ்சில் இருக்குது பிளாஸ்டிக்கில். இது வந்து ஃபைபர் ஆக்சுவலாக குவாலிட்டி. ஆமாம், இது கொஞ்சம் ரேட் கூட வரும். இதே பிளாஸ்டிக்னால் உங்களுக்கு வந்து 200-150. இதே ப்ளூ பிளாக்கு மோஸ்ட்லி 2 கிலோ தான் பைக் இருக்கும். ஸோ 2 கிலோ தான் மெயின் இதில் இருக்கும். இது வந்து மறுபடியும் டேமினர் வைசர் தான். அது அது மட்டும் இது ஒரு மாடல் ஆக்சுவலாக. இது வந்து இந்த V4 புதுசாக வந்ததுக்கான அந்த வைசர். ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து டேமினர் தான், திரும்ப இதுவுமே டேமினர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது வந்து இந்த நம்ம லிவர் கார்டை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுலேயே வந்து லைட் வச்சு வரும். அது வரும் இந்த பார் அண்ட் லைட் வரும்ல, அதுவும் சேர்த்து. அது உங்களுக்கு அந்த லைட் சேர்ந்து ஒரு லைன் மாதிரி தெரியும். இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது ஃபாஸ்ட் மூவிங் ஆக்சுவலாக. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது வந்து 1500. இது இதுக்கு உங்களுக்கு வாரண்டி 3 வருஷம் வாரண்டி வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து TLTD ஃபுல்லாகவே எல்லா மாடலுமே இருக்குது. எல்லா மாடலும். இது வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக். நீங்கள் தூக்கி பாருங்களேன். அதை ஒட்டுவேன். இது எப்படின்னா, இந்த ஒட்டினா நீங்கள் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு நம்பர் பிளேட்டு ஸ்டென்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவர் பைக் தூக்கிற பிளேட்டு நம்பர் பிளேட் வந்து இடிச்சிக்கும். ஸோ அவங்களுக்காக மெயினாக அந்த மாதிரி இது வந்து அவங்க ஸ்டென்ட் பண்ணுறப்ப தூக்கி விட்டு நம்பர் பிளேட் தூக்கி விட்டு இது பண்ணுறதுக்காக மெயினாக அந்த பர்பஸ். என்ன ரேட்டு ப்ரோ? இது வந்து 800 வரும் உங்களுக்கு. அது சூப்பர். 800 தானா? 800 தான். இது வந்து 1100. இது நார்மல் தான். அது வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வேணும் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து வேணுன்றப்ப தூக்கிலாம் கீழே இறக்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த இது வேறு கலர் ரெட்டு இருக்குது, இதுலேயே பிளாக் எல்லாம் இருக்குது. இது ரெண்டும் ஒரே மாடல் தான். இப்போ வந்து இது ஒரு ரேட்டா ப்ரோ? புரியல. இது ஒரு ரேட்டு, இது ஒரு சேம் ரேட் தான். இது வந்து ரேட் வந்து 1100. இது வந்து இது 1000 வரும். இது ரெண்டும் ஒரே தான், 1100. கீழே வந்து எல்லா பைக்கும் அட்ஜஸ்டபிள் லேபர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து KTMக்கு, 125 V3க்கு, NSக்கு எல்லா பைக்குமே இருக்கும். ஆமாம், இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கீழே வந்து அந்த இண்டிகேட்டர், ராயல் இண்டிகேட்டர்ஸ். இது வந்து அதே சேம் அந்த பார்த்தீங்களா, அந்த மெட்டல். கீழே வந்து வேறு என்ன இருக்குன்னா உங்களுக்கு அந்த அதே தான், சேம் கிராஸ் கார்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க கீழேயுமே. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இது அதே H4 தான், புது மாடல் வந்திருக்காங்க. H4 பெரிய பக்கம் சின்ன பஸ் மற்றபடி உள்ளக்கெல்லாம் சேம் தான், எல்லாமே சேம் தான். இது வந்து BSTPயோட இது நம்மளோட கேமரா, ஈக்கன் கேமரா கேட்கும். அதே மாதிரி ஈக்கன் கேமரா நம்ம ஸ்டாக் இருக்குது. இப்போ இது காலி ஆயிடுச்சு. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது வந்து 3500 தான். ஈக்கன் வந்து 5500 வரும் ஈக்கன் கேமரா. இது ரேட் கொஞ்சம் கம்மி, இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஈக்கன் அளவுக்கு இருக்காது. இது ஈக்கன் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டாக் இல்லை, காலி ஆயிடுச்சு. 4 பீஸ் செஞ்சு அது போன வாரமே போயிடுச்சு. ஆர்டர் போட்டுக்க வந்துடும். இது உங்களுக்கு பார்த்து அதே அந்த லைட் தான், அங்கே நீங்கள் பார்த்து அதே லைட் தான், சேம் லைட் தான். இது வந்து எல்லா வண்டியோட நமக்கு அந்த இது வந்து ரேட் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக. இதுக்கு வந்து இப்போ பல்சர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது பல்சர் RSக்கு NSக்கு இது போடுறது. இது வந்து NSக்கு தனியாக NSக்குனே போட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் வைசர். MT-15க்கு 3 வைசர் மாடல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கலரும் வரும், ரெட்டு, ஒயிட்டு, ஆரஞ்சு எல்லாமே வரும். அப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இது வந்து வெனாம் மாடல். அதில் வந்து நிறையா மாடல் நான் காட்டுறேன். அப்புறம் வந்து இது வந்து R15 V3க்காக அந்த பைக் சிம்பிளும் போட்டு நம்மக்கிட்ட இருக்கும். ப்ளஸ் R15 போட்ட மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து MT-15க்கு. சரி, அதாவது R15 V2க்கு. இது V2 R15 V2க்கு இந்த இங்கே இருக்குது. இப்போ வந்து இது வந்து பல்சர் 220க்கு மட்டும். இது இந்த 2 மாடல். இது வந்து உங்களுக்கு டேமினார் தான், சிம்பிளே தெரியும், டேமினார் தான் வந்தது. இது KTMக்கு. இது வந்து டேமினார் தான். அப்புறம் ஹேண்ட் கார்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா நெக்லி பைக்ஸ்க்கு தான் போடுவாங்க. NSக்கு போடலாம், அப்பாச்சிக்கு போடலாம், டியூக்குக்கு போடலாம்.
𝐿𝐴𝐳 போடலாம். அதுக்கு இந்த ஃபுல் ஹேண்ட்ஸ் எல்லா கலர் மட்டும் இருக்கும். அப்புறம் பிளாக்கு, ஒயிட்டு, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. இல்லை உள்ள குடோனில் ஸ்டாக். இதுலேயே வந்து இண்டிகேட்டர்ஸோட இருக்குது. இது இந்த மாடல். இது வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்ச மாடல், இது இண்டிகேட்டர்ஸ் இல்லாத பிளைன் மாடல். இண்டிகேட்டர் வந்து எல்லா பைக்குமே செட் ஆகுமா இல்லை? இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெக் பைக்ஸ் ஃபுல்லாக செட் ஆகும். எல்லா பைக்ஸ் போட முடியாது. டியூக்கு, 𝐿𝐴𝐳 அந்த பைக்ஸ்லாம் அதை போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ளாஷ் அந்த ஹசார் பாஸ் சொல்லுவாங்க. லைட்ஸ் வந்து 21 மோட்ஸ், 30, 40 மோட்ஸ்னா அந்த மாதிரி மோட்ஸ் உள்ளது. இது வந்து இது எல்லா பைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. யாரும் V3லேருந்து இப்போ V4க்கு மட்டும் ஸ்டாக் அடுத்த வாரம் வருது. மற்ற எல்லா பைக்ஸும் பல பைக்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. V4க்கும் அடுத்த வாரம் ஸ்டாக் வந்துடும். எல்லாமே ஆமாம் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. கீழே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அந்த டெயில் மாட்டுறது அவங்களுக்கு அந்த நம்ம அப்படி இண்டிகேட்டர்லாம் இதில் வந்து இது பண்ணிக்கலாம். டயர் அக்கர்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அப்படியே மாட்டிக்கலாம். இது வந்து ராயல் என்ஃபீல்டோட இது நமக்கு ராஸ்கல் பம்பர் சொல்லுவாங்க. இது 2 மாடல் நம்மகிட்ட இருக்குது. இது இப்போ இந்த மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. வெறும் ஸ்டைலில் மட்டும் கேட்பாங்கல்ல, அந்த மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து மெயின் பெரிய மாடல். இது வந்து 2300 2 மாடலுமே சேம் ரேட்டு. இது வந்து 1100 ரெண்டுமே ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ இது எம்டி15ஓட வைசர். இது வந்து இது அதில் அந்த பார்த்தீங்களா அதே வயசில் இந்த மாதிரி கோல்டு கலர் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். எம்டி15 பெரிய வயசு எம்டி15 ஆயிடுச்சுமே. இது பல்சரோட 220 அந்த இதோட விங்லெட். இது பல்சரோட விங்லெட். இது வந்து எம்டி15ஓட விங்லெட். இதுலேயே நமக்கு க்ரீனு, ஆரஞ்சு, பிளாக்கு. இது வந்து அதேமாதிரி எல்லா பைக்கும் நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பர் நம்மக்கிட்ட உண்டு. டிரான்ஸ்பர் எல்லா பைக்குமே இருக்குது. இது வந்து V3க்கு டிபி வைசரு. இது வந்து புல்லட் வைசர், டிபி வைசரில் பிளாக்கு. இது வந்து இந்தோனேஷன் இம்போர்ட்டட் வைசர் சொல்லுவாங்க எல்லாமே. இதுக்கு ஒரு விங்லெட்டு, ஒரு நோஸ் கிரில் இருக்கும். ஆரஞ்சு V3 நோஸ் கிரில் இது எல்லாமே இருக்குது. விங்லெட்டே சைஸ் சிறுசாகவும் இருக்கும், சின்ன விங்லெட்டு தான் இருக்குது. இதுதான் அந்த பிளாஸ்டிக் ரேட் கம்மியாக சொன்னேன் 150க்கு. நீங்கள் இது பண்ணிக்கலாம்னு ஆகாது, கொஞ்சம் இதாகிடும். குவாலிட்டி கம்மியாக இருக்கும். குவாலிட்டி நல்லா சும்மா பிளாஸ்டிக்னால ரேட்டு கம்மியாக இருக்கும். குவாலிட்டி உங்களை பக்கம் உடையா வச்சுக்கோங்க. அது கூட உடையாது உங்களுக்கு. பிளாஸ்டிக்னால ரேட் கம்மி, அது ஃபைபர்னால ரேட் கூட. மற்றபடி எல்லாம் சேம் தான் உங்களுக்கு. குவாலிட்டிலாம் சூப்பர். குவாலிட்டி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு குவாலிட்டி ஒன்று நல்லா தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மீர்ச்சால் நீங்கள் ஒன்றும் உங்கள் வெயிட் என்ன ப்ரோ? என் வெயிட் 80 kg இருக்குது. உங்கள் வெயிட்டு தாங்குற அளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். குவாலிட்டி எல்லாமே சூப்பர். நீங்கள் மேக்ஸிமம் குவாலிட்டியான இதான் எல்லாமே குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. நம்ம ஓனாக நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே ஆனால் பைக் ஸ்டேஷன் அதுவும் நம்மளோட தான். பைக் ஃபேக்ட்ரி நம்ம பைக் ஸ்டேஷன் நம்மளோட தான். அப்போ இதெல்லாம் வந்து டேங்க் ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாகவே எல்லா வண்டிக்குமே கிட்ட இருக்குது. எல்லா டேங்க் வெறும் டேங்க் மட்டும் இந்த பெட்ரோல் டேங்க் மட்டுமே கேட்பாங்க. அதுக்குமே இருக்குது. V3க்கு யூனிவர்சல் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்புறம் ஃபுல் ஸ்டிக்கர் கேட்பாங்க. எம்டி15 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டிக்கரே இருக்கும். ஃபுல் ஸ்டிக்கர் எம்டி15 இருக்குது. இது வந்து நீங்களே இது பண்ணி கொடுத்துருவீங்க? நம்மளே ஒட்டி கொடுத்துடலாம். ப்ளஸ் இது ஒட்டி பசங்களே ஒட்டிக்கிறாங்க. இதே மட்டும் வர்றதே இல்லை, வாங்கிட்டு அவங்க போய் ஒட்டிக்கிறாங்க. ஒட்டிக்கிறாங்க ஏற்ற மாதிரி. கீழே எல்லாமே சீட் கவுல்ஸ் கீழே ஃபுல்லாகவே பைக் பின்னாடி சீட்டை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி சீட் கவுல் இந்த மாதிரி இது போட்டுக்கிறாங்க. அது எல்லா பைக்குமே இருக்குது. எல்லா பைக்கும் இருக்குது. R1 V3க்கு இருக்குது, V2 கிடையாது, எம்டி15 இருக்குது, KTMக்கு இருக்குது, RS200, NS200 எல்லா பைக்குமே இருக்குது. இது வந்து R1 V3க்கு போடுறது ஃப்ரண்ட்டில் அந்த கீ போடுறாங்க. அங்கே ஒரு கவர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து R1 நம்மக்கிட்ட கிடைக்கும். எல்லா வெர்ஷனில் 1 வெர்ஷன் 4 நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து இருக்கிற டெயில் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டெயில் போட்டுக்கலாம். இது அந்த டேங்க் மாதிரி இந்த டேங்க் இது எப்படின்னா R1 டேங்க் R1 பைக் மாதிரி பார்க்க லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த டேங்க் 100 பில்லியன் மார்க் கொடுத்தா உங்களுக்கு பார்க்க மொத்தமாக பார்க்க உங்களுக்கு ஒரு ரேஸ் பைக் மாதிரி லுக். சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து இது வந்து ARK ஸ்கின் ப்ரொடெக்டர் டிஸ்பிளே இருக்குது. அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அதில் என்ன ரேட் ப்ரோ? இது வந்து 150. இது ஓகே ப்ரோ. உங்களுக்கு MRP நம்ம ரேட் வந்து 150 தான். எல்லா பைக்குமே இருக்குது. சரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம கடைக்கு வராங்க. இப்போ வந்துட்டு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்குது. இது நம்மளோட கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு. ஆக்சுவலாக இந்த கார்டு எதுக்குன்னா வந்து இந்த கார்டு ஒன்ஸ் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க எப்போ வந்தாலுமே அவங்க வந்து 10% ஆஃபர் நம்ம கொடுத்துட்றோம். எப்போ எத்தனை டைம் வந்தாலும் சரி. ஒரு வருஷத்துக்கு இந்த வேலிட். ஒரு வருஷத்துல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கலாம். இப்போ வந்து நான் மட்டும் வந்து வாங்கினாமல் இந்த கார்டை வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டாலும் வந்து வாங்கிக்கலாம். கார்டு கையில் காமிச்சாலும் கார்டு ஃபோட்டோ வந்து ஃபோனில் காமிச்சாலும் சரி. ஒரு நாங்கள் டேட்டா பேஸில் நேம் மட்டும் செக் பண்ணி இருக்குன்னா ஓகே, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் ஆஃபர் கொடுத்துருவோம். இந்த கார்டு வந்து 50 rupees அந்த கார்டு அவங்க வாங்கிக்கிறதுக்கு வாங்கிட்டாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் அவங்க 50 rupees வராங்கன்னா அவங்களுக்கு அந்த கார்டு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் எப்போ வந்தாலும் அந்த வாங்குற அந்த டைமும் அந்த ஆஃபர் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தாலும் அந்த ஆஃபர் இருக்கும். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா வீடியோஸ்லாம் போடுறாரு. அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாஃபோட முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாலேருந்து 5000 10,000 வரைக்கும் கூட பொருள் இருக்குது. நம்ம எடுக்கிற ப்ரைஸை பொருளை பொறுத்து ஒரு பொருளும் குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே ஓன் ப்ராடக்டாக மேக்ஸிமம் அவங்க பண்ணுறதெல்லாம் ஓன் ப்ராடக்ட் தானா. பார்த்தீங்கன்னா நானே அரண்டு போயிட்டேன். ஒரு வயசரை கீழே போட்டு அவர் ஏறி நிற்கிறாரு. அவ்வளோதான் இருக்குது. சரி கேஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஷாப்புக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து அந்த மெம்பர்ஷிப் கோல்டன் கார்டை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஷாப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து வர சொல்லுங்கள். வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கினா 1 இயருக்கு யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா, எத்தனை பேர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா. சூப்பரான ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. இங்கே வந்து என்னடா சின்ன கடையாக இருக்குது இவ்வளோதான் இருக்குதுன்னு பண்ணாங்க. நான் வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன், வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். குடோன் பார்த்திங்கன்னா நான் போனோடனே மிரண்டு போய்ட்டு அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க. எல்லா பொருளுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லா பொருளுமே இருக்குங்க. எல்லாருமே வந்து இங்கே வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்டோட சேனல் மணி மோட்டோ விலாக் 46 மோட்டோ விலாக் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அவரோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கடையோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை காய்ஸ்.